குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான ட்ரேடு வந்து நம்ம வந்து காலையிலே பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ரெக்கார்டு பண்ணது வந்து சரியாக ரெக்கார்டு ஆகாமல் லேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துல பண்ணேன், எந்த மாதிரி ட்ரேடு வந்து இன்றைக்கி ஆக்டிவ் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம். ஸோ ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் வந்து ஓப்பனிங் இருந்துச்சு. ஓகேங்களா, ப்ரீ மார்க்கெட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு செல் சைடு பிளான் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது நேற்றுக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகி கண்டிப்பாக செல் சைடு கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்னோட வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் செல் சைடு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகுன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அப்படியே டவுன் சைட்லேயே வந்து மார்க்கெட்டு ஒரு செஷன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் 2 கேண்டில் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தெரியும். அதே மாதிரி சேம் நேற்றுக்கு என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி தான் பண்ணிச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி இங்கேருந்து திரும்ப அகைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் சைடு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் வச்சுருந்தேன். சேம் அதே சினாரியோவில் மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நம்மளோட இந்த 2 கேண்டிலோட 50% வந்து நான் வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா, இந்த 2 கேண்டிலோட 50% வச்சு மார்க்கெட் மேலே வந்தோன்னா நான் என்ன பண்ணேன், ஓகே கண்டிப்பாக டே ஹை வர போயிட்டு அகைன் வந்து கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி சேம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல 50% நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டிலோட 50% மார்க்கெட் உடச்சி மேலே போகும்போது நான் என்ன பண்ணிருந்தேன், கால் சைடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். கால் சைடு ட்ரேட் எடுத்து கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கே வரச்சில் எனக்கு ஒரு 1200 பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, சின்னதாக ஒரு ரிவர்சல் எடுத்து இந்த கேண்டில் ஓகேவா, இந்த கேண்டில் ரிவர்சல் எடுத்து கண்டிப்பாக வந்து ஓகே ஒரு கேண்டில் வந்து சின்ன கேண்டில் ரெட் கேண்டில் வச்சுது. அடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கேண்டில் வச்சு வரும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 ப்ராஃபிட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஓகே இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் வந்து கண்டிப்பாக டே ஹையை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது பையர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டே ஹை வர வந்து திரும்ப பையர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு அகைன் தான் மார்க்கெட் வந்து டவுன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதேமாதிரி மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இந்த இடம் வர வந்துட்டு அகைன் வந்து அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துல வரும்போது 50% பக்கத்தில் வரச்சில் எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால் நோ லாஸ் நோ கெயின் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நான் உடனே என்ன பண்ணிட்டேன், என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கால் சைடு ட்ரேடு ஓகேவா, அந்த கால் சைடு ட்ரேடை வந்து நான் கட் பண்ணதில் எனக்கு ஒரு 94 rupees கரெக்டாக நோ லாஸ் நோ கெயினில் வந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து அந்த 50% உடைக்கும் போது நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஓகேங்களா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து 50% உடச்சி திரும்ப மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் என்ட்ரி ஆகி அகைன் வந்து கரெக்டாக இந்த டே லோ வரும்போது நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்துச்சு. அகைன் இந்த ரிவர்சல் ஓகேவா, கரெக்டாக நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் இந்த இடத்துல டைரெக்டாக இந்த ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் இந்த கேண்டில்ல இருந்து ரிவர்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ரிவர்சல் ஆகாமல் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் மேலே வந்து ரிவர்சல் போச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு பேனிக் வந்துருச்சு. ஸோ அந்த பேனிக்கில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கம் மறுபடியும் எனக்கு ஒரு ப்ராஃபிட் காமிச்சுது இந்த செகண்ட் ட்ரேடில். நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அதுலேயுமே வந்து ரிவர்சல் ஆகும்போது சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏன்னு சொன்னால் எதனால் பேனிக் வந்துச்சுன்னு சொன்னால் டே லோவில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகி திரும்ப அகைன் போகும்போது ஒருவேளை ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் சரி இன்னைக்கு வந்து கிடைச்ச ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து சிம்பிளாக ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஸ்டோரி. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே இந்த மாதிரி தான், இப்போ வந்து கரெக்டான இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சி நம்ம வந்து இப்போ டே ஹை வந்து வரோம் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்த்தோம்.
ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டே ஹை வராமல் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டே ஹை வராமல் ரிவர்சல் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னு சொன்னால் இந்த டே ஹை தான் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அகைன் வந்து டே ஹை தான் போகுங்கிறதுக்காண்டி பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் வந்து இந்த மாதிரி என்ட்ரி ஆகும் பட்சத்தில் என்னன்னு சொன்னால், கரெக்டாக கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் பையர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு திரும்ப புட் சைடு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே நடக்கும். எப்போவுமே என்னன்னு சொன்னால், ஒருத்தரோட ஸ்டாப் லாஸ் தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஆளோட ஸ்டாப் லாஸ் தான் இன்னொருத்தருக்கு டார்கெட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு லாஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன பேனிக்கில் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அதனால் நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த பேனிக் எதனால் வந்துன்னா இன்னொரு காரணம் பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டி பாருங்கள் ஃபுல்லாக வந்து சரியான ஹை போயிட்டு திரும்ப ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் வந்துட்டு இருந்து. இப்போ பேங்க் நிஃப்டியும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி வச்சு திரும்ப அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் இங்கே வந்துடுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு சரியான லாபம் வந்து கிடச்சிருக்கும். நம்மளுமே இந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வரும்போது பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு பார்த்துருக்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஆப்போசிட் அகைன்ஸ்டாக தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து. ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்ம ரேஞ்சுக்கு இருந்ததுனால, அதாவது நம்மளோட செட்டப்புக்கு இருந்ததுனால நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் இன்னைக்கு பண்ண முடிஞ்சு. இட்ஸ் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. லாஸ் இல்லாமல் நம்ம வந்து நோ லாஸ் நோக்கினாலும் பரவாயில்ல. நம்மளோட கேபிட்டல் வந்து நம்ம எப்போவுமே வந்து காப்பாற்றி வச்சுக்கிட்டுறது தான் பெரிய விஷயம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கேபிட்டல் வந்து காப்பாற்றணும்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சில பேனிக் வந்து எடுத்து தான் ஆகணும். பயப்படாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த நம்மளோட பயம் தான் நம்மளை வந்து காப்பாற்றும். ஸோ அதனால் எந்த இடத்துல பயப்படணும், எந்த இடத்துல வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஸ்டெடியாக இருந்தோம்னாலே ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? வீடியோ வந்து கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது நம்மளோட ட்ரேடிங்கில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸு இல்லைனா ஏதாவது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் தாராளமாக என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரிவிங்க. நன்றி.